அவ்வளோ முட்டாளா இருக்கீங்களா? அவ்வளோ அறிவு இல்லாதவங்களா இருக்கீங்களா? இவ்வளோ விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. இவன் எஸ்ஐயா இருக்கிறாரு, அவரு அவங்க அப்பா அம்மாவும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுது. இது மாதிரியான பல வழக்குகள் தென் மாவட்டங்கள்ல அதிகமா நடக்குது அப்படின்ற ஒரு போர்வை போத்தப்படுதுல்ல, அது அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இந்த சாதி சார்ந்த அனைத்து விஷயங்களும் ரொம்பவே கொடூரமான முறையில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. குடிநீர் தொட்டியில மலம் கலக்கிறது எவ்வளவு கேவலமான புத்தி இருக்கும் அவங்களுக்கு. கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றது, தனித்தனி கிளாஸ்ல வந்து டீ குடின்றது, இது எல்லாத்தையும் விட கேவலம் இறந்த ஒரு மனிதரை தான் இருக்கக்கூடிய தெரு வழியா அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்லி பல கிலோமீட்டர் தூரம் சுத்தி கொண்டு அவங்களை அடக்கம் செய்யக்கூடிய நிலை இன்னமும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. மாதம் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. எங்க அக்காட்ட பேசிட்டு இருந்தா, எங்க அக்காட்ட பழகுனா, அதனால எனக்கு பிடிக்கல, அதனால நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இந்த தீண்டாமை மிருகங்களை, இந்த சாதிய மிருகங்களை யார் வந்து திருத்த போறது? சென்னை சிட்டிக்கு வந்துட்டோம், இங்க வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம் அப்படின்றது இல்லாம, கல்யாணமா, காதலிச்சிட்டியா, ஊருக்கு வா, அங்க வச்சு பேசிக்குவோன்னு சொல்லி கூட்டுட்டு போய் கொலை பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. உங்க அக்காவை லவ் பண்ணியிருந்தா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி போடுறாங்க, என்ன இப்படி கொண்டுட்டீங்களேன்னு சொல்லி. அவங்கள அகேன்ஸ்ட் பண்ணி உங்க அக்கா லவ் பண்ணியிருந்தா நீ வெட்டாம விட்டுருப்பியான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியான அறிவாளிகளும் இந்த ஊர்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏரல் பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகமங்கலம், அந்த இடத்துல நடந்த ஒரு ஆணவ கொலை இன்னைக்கு இந்தியாவையே உலுக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி என்ன பிரயோஜனம்? இந்த முட்டாள்கள் எல்லாம் யார் திருத்துறது? ரொம்பவே கோவப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ இந்த பையனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே நிறைய தளங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த பையன்தான் கொலை செய்யப்பட்ட இன்ஜினியர் கவின். இவங்களை வந்து இப்போ எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு தலித் இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு. ஆனால் நாங்கள் அதை அப்படி குறிப்பிட போகிறது கிடையாது. அவர் எந்த இனத்தை சேர்ந்தவராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவர் ஒரு இன்ஜினியர், அவர் ஒரு படித்த இளைஞர், நாளைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை ஒரு பொண்ணை காதலிச்சான் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அவனை நடு ரோட்டில் அவங்க அம்மா முன்னாடியே வெட்டி கொலை செஞ்சிருக்கு ஒரு சாதி வெறி பிடிச்ச மிருகம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த விஷயம் வந்து அதிகமாக நடக்குது, தென் மாவட்டங்களில் அதிகமாக நடக்குது அப்படின்ற ஒரு போர்வை போத்தப்படுதில்ல, அது அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இந்த சாதி சார்ந்த அனைத்து விஷயங்களும் ரொம்பவே கொடூரமான முறையில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 445 கிராமங்கள் தீண்டாமை கிராமங்களா இருக்கு அப்படின்னு. இந்த வார்த்தையை வந்து நம்ம எல்லாரும் எங்க பார்ப்போம்? தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்றத 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாட புத்தகங்கள்லையும் முதல் பக்கத்திலே இருக்கும். உள்ளெல்லாம் நிறைய படித்து மார்க் வாங்கின இந்த கொலை செய்யப்பட்ட யார் வந்து கொலை செஞ்சுருக்காங்களோ, சுர்ஜித் அப்படின்றவன் தான் இந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்கான். அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ் அப்படின்றது தெரியும். அவங்க 2 பேரும் படித்த புத்தகத்தில் அது இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. அவங்க 2 பேரும் போலீஸு. இப்போ வந்து தன்னுடைய மகளை வந்து இந்த பையன் வந்து காதலிக்கிறான், டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மாற்று சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றத அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம குறிப்பிடக்கூடியது வந்து ஒரு படித்த இளைஞர் அப்படின்றதான் குறிப்பிடுறோம். அவங்க பையனை வச்சே இந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. சுர்ஜித்ன்ற பையனை வச்சு கவினை வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. அவன் போய் உடனே சரணடைஞ்சிடறான். அவனை கூப்பிட்டு கேட்டா, எங்கள் அக்காட்ட பேசிக்கிட்டு இருந்தான், எங்கள் அக்காட்ட பழகுனா, அதனால எனக்கு பிடிக்கல, அதனால நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். பிள்ளைய எப்படி வளர்த்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பேரண்ட்ஸ் அவங்க ஒரு போலீஸ்னு தெரிஞ்சப்புறம் அவங்க கையாண்ட வழக்குகள்லாம் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எந்த சமூகம் அப்படின்றது அந்த ஏரியாவில், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நான் அதை குறிப்பிட்டு அது ஒரு பெரிய சம்பவம் ஆகிறதுக்கு நாங்கள் விரும்பலை. அப்படியா இருக்கக்கூடிய நிலையில் இவங்க கையாண்ட வழக்குகள் எவ்வளவு மட்டமானதாக இருந்திருக்கும், எத்தனை பேர் இதனால் பின்னாடி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சொந்த பிள்ளைய வச்சே தன்னுடைய மகளை காதலிச்ச ஒருத்தனை கொலை பண்ணி நீ சரணடைஞ்சிரு பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் கொடுத்தது இந்த சாதிய மிருகங்களுக்கு யார் அப்படின்றது தான் கேள்வி. இந்த முட்டாள்களை திருத்தப் போவது யார்?
இது அந்த பகுதியில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க முடியாது. பரவலாக தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இந்த பையன் டிசிஎஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்னைக்கு எத்தனை பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். அந்த பையனோட ஒரு மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்லப்படுது. கல்வி முறை அப்படின்றது கோல்டு மெடலிஸ்ட் வாங்குற அளவுக்கு ஒரு சரியான கல்வி முறை, ஒரு அறிவார்ந்த ஒரு பையன். ஆனா அவன் பார்க்கறதுக்குமே கொஞ்சம் நல்ல அழகா தான் இருக்கிறான். அவனுடைய இந்த ஒரு படங்கள் தான் வந்து நிறைய இடங்கள்ல பரவலா வெளியே போயிருக்கு. பார்க்கறதுக்கும் அழகா இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனுடைய பெற்றோர்களும் படித்தவங்க. இது எதுவுமே அந்த சாதிய மிருகங்களுக்கு தெரியல. இப்போ அந்த ஒரு பகுதி மக்களை மட்டும் குற்றம் சொல்வதா அப்படின்னா அது கிடையாது. இவ்வளவு தேர்ந்த ஒரு இளைஞன், அவன் நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறான். அந்த பொண்ணை காதலிச்ச மாதிரியான புகைப்படங்கள்லாம் வந்து வெளியாயிருக்கு. ஆனால் விசாரணை நடத்தும் போது நான் அந்த பையனை காதலிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற மாதிரியான விஷயங்களும் நடக்குது. இனிமேல் விசாரணைக்கு பிறகுதான் அதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த தீண்டாமை மிருகங்களை, இந்த சாதிய மிருகங்களை யார் வந்து திருத்த போறது? இது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. எப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இப்போ இது தென் மாவட்டத்தில் நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 445 கிராமங்கள் தீண்டாமை கிராமங்கள் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரைப்படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, தனித்தனி கிளாஸ் இருக்கும். அந்த தனித்தனி கிளாஸை வச்சு தான் இந்த ஜாதிக்காரங்களுக்கு இந்த கிளாஸில் தான் டீ கொடுப்பேன், இந்த ஜாதிக்காரங்களுக்கு இந்த இதில் தான் டீ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் திரைப்படங்களில் பார்த்துருப்போம். இன்னமும் தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு. 2021 ஆர்டிஐ ரிப்போர்ட் படி 445 கிராமங்கள்னா இன்னைக்கு எத்தனை கிராமங்கள் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த சாதிய மோகத்தில், இந்த சாதிய வெறியில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து அவங்க கையாண்ட வழக்குகள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு பக்கம். கோயிலில் வந்து உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஐயனார் கோயிலில் ஒரு இஷ்யூ. அப்போ கோர்ட் சொல்லுது, சாதியும் சமூகமும் மனிதரால் உருவாக்கப்பட்டது, கடவுள் எல்லோருக்குமானவர். கடவுள் இருக்கிறாரு இல்லை அப்படின்றதே ஒரு பெரிய டிபேட். அது எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒருவர் கடவுளாக இருந்தால் அவங்க எல்லாருக்கும் மேலே தானே இருக்க முடியும். நீ எப்படி கடவுளுக்கு சக்தி கொடுக்க முடியும்? நீ எப்படி கடவுளுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுக்க முடியும்? நீ இவங்கள தான் கடவுளை வந்து இவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கக்கூடாதுன்றத சொல்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ முட்டாளா இருக்கீங்களா? அவ்வளோ அறிவில்லாதவங்களா இருக்கீங்களா? இவ்வளோ விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. இவன் எஸ்ஐயா இருக்கிறாரு, அவரு அவங்க அப்பா அம்மாவும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுது. இது மாதிரியான பல வழக்குகள். குடிநீர் தொட்டியில மலம் கலக்கிறது, எவ்வளோ கேவலமான புத்தி இருக்கும் அவங்களுக்கு. கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றது, தனித்தனி கிளாஸ்ல வந்து டீ குடின்றது, இது எல்லாத்தையும் விட கேவலம். இறந்த ஒரு மனிதரை தான் இருக்கக்கூடிய தெரு வழியா அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்லி பல கிலோமீட்டர் தூரம் சுத்தி கொண்டு அவங்களை அடக்கம் செய்யக்கூடிய நிலை இன்னமும் நீடித்து கொண்டே இருக்கிறது. மாதம் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. சாதி திருமணம், சாதி மாற்றி ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள உரு தெரியாம அழிச்சிடுறது, கொலை பண்ணிட்டு ஜாலியா வெளியில சிரிச்சுக்கிட்டே நடந்து வருது. இது என்ன மாதிரி மட்டமான ஒரு கேவலமான ஒரு விஷயம். இதை எப்படி இந்த சமூகம் ஊக்குவிக்கிறது என்பது இன்னமும் அறியாத ஒரு விஷயம். இதுல அரசியல் கலந்திருக்கா? 100% அரசியல் கலக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலையும் இவர் இந்த சாதியா, இந்த சமூகமா, அப்ப அவங்களுக்கு தான் ஓட்டு கிடைக்குமா, அப்ப அவனுக்கு சீட்டை கொடு, இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து இருக்க போறதே கிடையாது. தொடர்ந்து எல்லா தேர்தல்கள்லையும் இந்த சாதி சமூகத்துக்கு தான் இவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. இந்த 445 கிராமங்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதில் மதுரை வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் சென்னையும் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். சென்னை சிட்டிக்கு வந்துட்டோம், இங்கே வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம் அப்படின்றது இல்லாமல், கல்யாணமா, காதலிச்சிட்டியா, ஊருக்கு வா, அங்கே வச்சு பேசிக்குவோன்னு சொல்லி கூட்டுட்டு போய் கொலை பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த தீண்டாமை அப்படின்ற விஷயம், இந்த சாதி ஒழிப்பு அப்படின்ற விஷயம் முழுக்க அரசியலாக்கப்படுதே தவிர இதில் ஒரு தீர்வு இருக்கா? அங்கே வந்து விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படுறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது 2 சமூகத்தினர் வந்து நீங்கள் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றத ஒரு ஃபார்மாலிட்டிக்கான ஒரு கிளாஸாக தான் எடுக்கிறாங்களே தவிர ரொம்ப ஆழமான புரிதல் கிடையாது. இதுக்கு தான் பள்ளி பருவத்திலேயே சாதி சம்பந்தப்பட்ட கயிறுகள்லாம் கையில் கட்டக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்றது. பக்கத்தில் படிக்கிறவன் என்ன சாதியை சேர்ந்தவன் அப்படின்றது தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றத பள்ளி பருவத்தில் சொல்லி கொடுக்கறது இதுக்காக தான். ஏன்னா அவன் சுர்ஜித் மாதிரி வளர்ந்து போய் அவனையாவது வெட்டி போடுவான் அப்படின்றதுக்காக தான் சின்ன பிள்ளையிலே இந்த சாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்காம வளங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனால்
பள்ளிக்குள்ளேயே கொண்டு போய் ஒருத்தனை தாக்குறது, குடிநீர் தொட்டியில் போய் மலத்தை கலந்துட்டு வந்து அது யோசிக்க கூட முடியல. அவ்வளோ மட்டமான விஷயங்களை வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இதோட நின்றுடுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். இவங்க இந்த முட்டாள்கள் எல்லாம் வந்து யார் வந்து திருத்துவது அப்படின்றத வந்து யாராவது வந்து கண்டுபிடிச்சு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வழக்கை தாண்டி கடந்த அடுத்தடுத்த வழக்குகள் வந்து போயிட்டே இருக்கும். மறுபடியும் ஏன்னா மாதம் ஒரு வழக்கு, வாரம் ஒரு வழக்கு, அதாவது சாதி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஆணவ கொலையிலிருந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் திருந்தி விடுவார்களா அப்படின்னா அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்றத அவங்க எல்லாரும் முழுசா மனதளவில் உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் இதை வந்து திருத்த முடியும். அது வரைக்கும் இது மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மி. அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ணி கதறி அழுகுறாங்க. என் பிள்ளைக்கு வந்து அவனை கூட்டுட்டு போய் வந்து என் கண்ணு முன்னாடியே வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த பொண்ணு ஒரு டாக்டர், இவர் ஒரு இன்ஜினியர். இந்த சமுதாயம் வந்து எவ்வளவு பின்தங்கி இருக்கு அப்படின்றத வந்து இந்த ஒரு விஷயம் காட்டப்படுது. களத்திலேருந்து அதை பார்க்கும்போது இன்னும் நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் இருக்குது. கண்ணில் மிளகா பொடி தூவி அவனை வெட்டிட்டாங்க ஓட முடியாமல் அப்படின்னு. இன்ஸ்டாகிராமில் சில அறிவாளிகள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, உங்கள் அக்காவை லவ் பண்ணியிருந்தா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி போடுறாங்க, என்ன இப்படி கொண்டுட்டீங்களேன்னு சொல்லி. அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ணி உங்கள் அக்காவை லவ் பண்ணியிருந்தா நீ வெட்டாமல் விட்டுருப்பியான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியான அறிவாளிகளும் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் பல மரணங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பல கவின்களை நம்ம இழக்க நேரிடும். திரைப்படத்தில் குறிப்பிடுவது போல் நீங்கள் எங்களை நாயாக பார்க்குற வரைக்கும் நாங்கள் நாயாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது மாறுவதற்கான வாய்ப்பு அவ்வளோ எளிதாக இல்லை, ரொம்ப பக்கத்தில் இல்லைன்றது ரொம்ப வேதனையோடு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரியான விஷயங்களில் அரசியல் அப்படின்றது இருக்குன்னு குறிப்பிடும்போது கூட இன்னும் எந்த தலைவர்களும் நேராக அந்த இடத்துல போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லலை அப்படின்றது தான் ரொம்பவே வேதனைக்குரிய ஒரு விஷயம். நான் சொல்லக்கூடியது பெரிய தலைவர்கள் அரசாங்கம் சார்பாக நிதி கொடுக்க போகும்போது அவங்க அப்பா வந்து நிதி வேண்டாம், என் பையனுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் எந்த முக்கியமான தலைவர்களும் இப்போ வரைக்கும் நேரில் அந்த இடத்துக்கு போகல. உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ண உறவினர்கள் இப்போ வந்து அவங்க அப்பா அம்மாவை கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த உடலை வாங்குவதற்கு ஒத்துக்கிறாங்க. அவ்வளவு துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை சந்திப்பதற்கு இன்னும் முக்கிய தலைவர்கள் யாருமே அந்த இடத்துல செல்லலை. முதல்வர், துணை முதல்வர் ஆகட்டும், அமைச்சர்கள் ஆகட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், புதுசாக கட்சி தொடங்கினாகட்டும், யாருமே இப்போ வரைக்கும் நேராக அந்த இடத்துல போய் அந்த பெற்றோருக்கு வந்து ஆறுதல் சொல்லலை அப்படின்றதையும் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. பிறப்பால் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றத பள்ளி பருவத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது.